முத்துவும் மீனாவும் பார்த்தீங்களான்னா சந்தோஷமாக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்களான்னா, அங்கே ஒரு கூலிங் கிளாஸ் கடைய பார்க்குறாரு முத்து. அதை பார்த்துட்ட உடனே மீனா நம்ம 2 பேரும் சேர்ந்து கூலிங் கிளாஸ் போட்டு செல்ஃபி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க வாங்க எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வாங்குறாங்க. வாங்கி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீனோட அம்மா வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, "ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க மாப்பிள்ளையோட வந்து இங்கே கூத்தடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "வாங்க அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு முத்து நலம் விசாரிக்க, அவங்களுமே வந்துட்டு நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்ல, சரி குடும்பமா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவோட தங்கச்சி ஃபோனை வாங்கி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜியோவோட ஃபோட்டோ வந்து முத்துவோட ஃபோனில் பார்க்குறாங்க. இதை பார்த்து அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாங்க. மாமா இவங்க யாருன்னு தெரியுமா? எப்படி இவங்க ஃபோட்டோ உங்கள் ஃபோனில் வந்துச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியும் இவங்க எங்கள் ரெகுலர் கஸ்டமரு. நான் தான் இப்போ தான் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, மாமா இவ தான் மாமா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மனோஜ் கல்யாணத்துலேருந்து காசெல்லாம் திருட்டு போனாலே அவ தான் மாமா இவ அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காரு. ஏய் உண்மையை சொல்லி இவ தான் நான் நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா எனக்கு நல்லா தெரியும் இவங்க தான் அப்படின்னு சொல்ல, அப்படியா நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு நேராக கோவமாக ஜீவாவோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஏய் எங்கே இருக்க வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை கத்துறாங்க. உடனே வெளியே வந்த ஜீவா பார்த்தீங்கன்னா, என்ன முத்து என்னாச்சு ஏன் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஏய் ஃப்ராடு இத்தனை நாள் என்கிட்டேருந்து உண்மையெல்லாம் மறைச்சிருக்குல்ல, உண்மையை சொல்லு எங்கள் அப்பா கிட்டேருந்து காசு தரேன்னால அது எங்கே வச்சிருக்க அப்படின்னு கேட்க, என்ன முத்து சொல்கிற யார் உங்கள் அப்பா யார் நான் எப்போ காசு தரேன்னு நல்லா தெரிஞ்சு தான் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் நல்லா தெரியும் அது நீ தான் ஃப்ராடு திருடி அப்படின்னு வந்துட்டேன். முத்து வாய்க்கு வந்தாலும் பேசாதீங்க எனக்கு என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்புறம் திட்டுங்க அப்படின்னு சொல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி மனோஜ்ன்றவங்க வந்து மண்டபத்துலேருந்து காசெல்லாம் திருட்டுவானல்ல அது நீ தானே ஃப்ராடு இப்போவும் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல, ஓ அது நீங்கள் தானே உங்கள் அண்ணன் தானே மனோஜ் அந்த காசை நான் வந்து போன வருஷமே கொடுத்துட்டேன் அதுவும் வட்டி முதலமாக சேர்த்து கொடுத்துட்டேன் உங்கள் அண்ணன் உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் என்ன கதை விட்றியா எங்கள் அண்ணன் சொல்லியிருந்தே எனக்கு சொல்லியிருப்பானே நீ கொடுத்த மாதிரி சொல்லி நாடகம் ஆடுறியா இரு போலீஸ் வந்தால் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கூப்பிடுங்க போலீஸை யார் போய் சொல்கிறாங்கன்னு தெரியும் நான் போன வருஷமே வந்து வட்டி முதலுமா எல்லா பணத்தையும் வந்து உங்கள் அண்ணங்கிட்ட கொடுத்துட்டேன் அதுக்கான பத்திரத்தை கூட பாருங்கன்னு சொல்லிட்டு பத்திரத்தை காட்டுறாங்க. இதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் வருங்க. இதை பற்றி அவன் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீவன் வந்துட்டு எனக்கே அவங்கக்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று பாக்கி இருக்குது அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இப்போ உங்கள் பிரச்சனை என்ன நான் காசு திருட்டு போனேன்றதானே வாங்க நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ப்ரூஃபெல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து முத்து பார்த்தீங்களான்னா ஏன் இது எங்கள் வீட்டில் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு எனக்கு வேறு ஒரு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தீர்த்துட்டு நான் நேராக உங்கள் வீட்டுக்கு வரேன் இப்போ போடுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் மனோஜோட உண்மை முகம் எல்லாருக்கும் தெரியும் நான் சொன்னால் போய் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து பார்த்திங்கன்னா சரி நான் வரேன் போயிட்டு வரேன் அது வெறும் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா மனோஜும் ரோகிணியும் உக்காந்துருக்குது பார்த்துட்டு கோவமாக என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து யார் காசை ஏமாற்றலாம்னு சொல்லி பிளான் போட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஏய் முத்து உனக்கு வேறு வேலையே இல்லையா என்னை எப்போ பாரு சீண்டிகிட்டே இருக்க உன் வேலை என்னவோ அது பாருடா போடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கோவமாக திட்டி அனுப்பிச்சிடுறாரு. இதோடு இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.